அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சந்திர கிரகணத்தில் பல கோடி அதிபதி ஆகக்கூடிய ராசினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 நிகழும் சந்திர கிரகணம் நடப்பு 2026 ஆண்டில் நிகழும் முதல் சந்திர கிரகணமாக சிறப்பிக்கப்படுகிறது. சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நிகழும் இந்த சந்திர கிரகணம் உண்மையில் ஒரு அசுப நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசினர் வாழ்க்கையிலும் தனித்துவமான தாக்கத்தை இந்த கிரகணம் கொண்டு வரும் என ஜோதிடம் கூறுகிறது. விசுவாவசு மாசி மாதம் 19ஆம் நாள் நிகழும் சந்திர கிரகணமானது மகம், பூரம், பரணி, உத்திராடம் மற்றும் உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழலை கொண்டு வரும் என கணிக்கப்படுகிறது. மற்ற ராசியினருக்கு நல்ல பலன் கொடுக்க வல்லது. அது மட்டுமல்ல, அனைத்து ராசினர் வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட தாக்கத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் எந்த ராசிக்கு சவால்களை கொண்டு வரும், எந்த ராசியில் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் தனிப்பட்ட வாழ்க்கையில் லட்சியங்களை அடைவதில் சிரமங்களை கொண்டு வருகின்றன. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிடையே மனஸ்தாபங்களை அதிகரிக்கும். பிரச்சனைகளை தீர்க்க வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் அவசியமாகும். இன்று நீங்கள் சந்திர கிரகணத்தால் உண்டாகும் இந்த பிரச்சனையை தவிர்க்க ஓம் சோம் சோமாய நமக எனும் மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ரிஷபராசியை கொண்டவர்கள் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக அதிகரிக்க இருக்கின்றன. கண்டிப்பாக தொழில் வாழ்க்கையில் பொறுப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்களுடன் புரிதல் கொண்டு வருவதன் அவசியம் கண்டிப்பாக அதிகரிக்கின்றன. கிரகணம் முடிந்ததும் பால், அரிசி அல்லது சர்க்கரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யுங்கள். உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு காத்திருக்கின்றன. மிதுனம் ராசி நண்பர்கள். புதன் கிரகத்தை ஆளும் அதிபதியாக கொண்ட மிதுன ராசியினர் அடிப்படையில் பேச்சாற்றல் கொண்டவர்கள். இருப்பினும் இன்றைய தினம் அவர்கள் திறமைக்கு மாறான விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. ஆகமையால் விஷ்ணுவின் நாமத்தை உச்சரியுங்கள். பசுவிற்கு பசும்புல்லை அழியுங்கள். பணவரவு அதிகமாக வரும். சந்திரன் ஆட்சியை செய்வதனால் இன்று நிகழும் சந்திர கிரகணம் கடகராசினர், அதாவது இன்று கடகராசினர் பலன்களை பார்க்கலாம். சந்திரன் ஆட்சி செய்வதனால் இன்று நிகழும் சந்திர கிரகணம் அவர்களுக்கு கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக பண விஷயத்தில் நெருக்கடி இருக்கின்றன. கண் பிரச்சனைகள் உள்ள மன அமைதியை சிதைக்கும். ஆகவே சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து பச்சரிசி பொங்கல் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக அளித்தீர்கள் என்று சொன்னால் அதிகப்படியான பணங்களை ஈட்டுவீர்கள். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசி கொண்டவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்படையான வாழ்க்கை இரண்டிலும் மாற்றங்களை காணும் ஒரு காலமாக இது அமைகிறது. தொழில் வாழ்க்கையில் கூட்டமையில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். அந்த நேரத்தில் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணியுங்கள். சூரிய நாமத்தை உச்சரியுங்கள். உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரகிரகணம் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும். இதன் தாக்கம் தினசரி வாழ்க்கையை பாதிக்கின்றன. முக்கியமாக பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு அரிசி மற்றும் பருப்பை தானமாக கொடுங்கள். பண விஷயத்தில் உங்களுக்கு அதிகப்படியான வரவு இருக்கும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். படைப்பாற்றல் மிக்க துலாம் ராசியினருக்கு இன்றைய தினம் தொழில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் கண்டிப்பாக வரலாம். உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஓம் திராம் த்ரீம் த்ரூம் ஸ்வஹ சுக்ராய நமக எனும் மந்திரத்தை 18 முறை உச்சரியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பண கஷ்டம் இருந்தால் அது உடனடியாக குறைந்துவிடும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் சொத்து விவகாரம் தொடர்பான அலைச்சல் வந்து சேர இருக்கின்றன. இந்த அலைச்சலை நீக்கி உங்களுக்கு பண ஆதாயமாக ஈட்ட தேங்காய் மற்றும் 7 வகை தானியங்களை அனுமனுக்கு படைத்து முறையாக வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசி கொண்டவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் சவால்கள் இடலாம். உடன் பிறந்தவர்கள் உடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. ஆமேல் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமத்தை திலகமிடுவது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகராசி கொண்டவர்கள் எதிர்பாராத செல்வங்களை சந்திக்க அதிகப்படியாக நேரிடுகிறது. ஆகமேல் சக்தி வாய்ந்த மகா மிருத்யுஜய மந்திரத்தை உச்சரித்தீர்கள் என்று சொன்னால் படிப்படியாக உங்கள் தொழில் அதிகமாக மேம்படும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது சிறந்த பலனை தர வல்லது. தியானம், யோகா மற்றும் உங்களுக்கு உதவி செய்யும். முக்கியமாக சனி பகவானுக்கு கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்கக்கூடும்.
முக்கியமாக சனி பகவானுக்கு கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறும். முக்கியமாக நீங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய அவசியம் உண்டாகும். உறவுகள் இடையே காணப்பட்ட தேவையற்ற குழப்பங்கள் தீர்வு காண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றன. ஆகையால் அனைவரும் அமைதியுடன் இருந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் முக்கியத்துவமாக அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. பொதுவாக கிரகணம் என்பதில் வானில் அவ்வப்போது நிகழக்கூடிய வானியல் நிகழ்வாகும். இது இயற்கையான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றன. அதாவது இந்த ஜோதிடப்படி கேது சந்திரனை முழுங்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இப்படி சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:46 மணிக்கு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. மேசம் ராசிகளுக்கு சந்திரகிரகணமானது நன்மைகளை தரும். குறிப்பாக தொழில் முன்னேற்றத்தை அதிகமாக தர வல்லன. முக்கியமாக சிம்மத்தை பொறுத்தவரை சந்திர கிரகணத்தால் நல்ல பலன்கள் பெறுவார்கள். பணியிடத்தில் உங்களின் தனித்துவமான திறன்கள் பாராட்டப்படும். பணியிடத்தில் அனைத்து உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.